இப்போ ரீசெண்டாக மத்திய அரசு கொண்டு வந்த அந்த 4 சட்டங்களை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு விருப்பம். இந்த சிறு 4 சட்டங்களை வந்து எப்படி அங்கே மாற்றிருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை வந்து 4 பகுதிகளாக அல்லது 4 தொகுப்புகளாக கிட்டத்தட்ட 30 சட்டம் இருக்குது. அந்த 30 சட்டத்தில் என்ன கேட்டிங்கனாக்கா 1920 இருந்து 1920 வரைக்குமே வேறுபட்ட காலத்தில் வந்து தொழிலாளிகளுடைய நன்மையை முன்னிட்டு சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டது. ஆனாலும் அந்த சட்டங்கள்னால சில நன்மைகளும் இருக்குது, சில தீமைகளும் இருந்தது. இப்போ இருக்கிற மத்திய அரசு வந்து அதை யோசனை பண்ணி எல்லாமே வந்து ஒரு தொழில் வளம், தொழிலாளர்கள் நலன் அப்படி எல்லாமே கருத்தில் கொண்டு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட்னு கூட சொல்லலாம், ஒரு மேஜர் ரெவல்யூஷன்னு சொல்லலாம். லேபர் சைடில் இது வரைக்கும் இல்லாத ஒரு மாபெரும் ஒரு உந்து சக்தியாக அது வந்து உருவாக்கியிருக்காங்க. முதலாவது வந்து 10 பேர் அது மேற்கொண்டு இருக்கிற ஒரு நிறுவனம், அது வந்து எந்த நிறுவனமாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது வேலை செய்யறதுக்கான அந்த ஆர்டர் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அந்த முதலாளிங்கிற வந்து கொடுத்தாக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த சட்டத்தின் மூலமாக சில ஃபேக்ட்ரிஸ் வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டின்னு சொல்லுவாங்க, அது இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்லாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கான வரைமுறைகள் நெறிமுறைகள்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. உதாரணம் சொல்ல போனாக்கா, முதல்ல வந்து ஒரு 13 ஆக்ட் அதில் படி இருந்தது. அதை வந்து இப்போ ஒரே ஒரு ஆக்டாக கொண்டாந்து வச்சு அதன் மூலிமா வந்து செக்ஷன்ஸ் வந்து 620 செக்ஷன் வந்து 143 கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு லைசன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு 4 லைசன்ஸ் வாங்குகிற இடத்துல இப்போ ஒரு லைசன்ஸ் வாங்கினா போதும். 21 ஃபார்ம் ரிட்டர்ன்ஸ், அதாவது ரிட்டர்ன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த மாதிரி இதில் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரே ரிட்டர்ன் 21 ரிட்டர்ன் இருந்த இடத்துல இப்போ ஒரு ரிட்டர்ன் கொடுத்தா போதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குது. ஸோ இது என்னதுன்னு கேட்டாக்கா, மேனேஜ்மெண்ட்டினுடைய டைம் சேவ் ஆகுது. அதே நேரத்தில் அங்கே வேலை செய்கிறவங்களுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படுது. இதனால் வந்து என்னென்னா அவங்க வந்து எந்த விதமான சிரமத்துக்கு உள்ளாகாமல் இருக்கக்கூடிய ஒரு இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்னு மாதிரி வரும்போது ஒரு உறவுகள், தொழில் உறவுகள், மேனேஜ்மெண்ட்டுக்கும் தொழிலாளிக்கும் இருக்கிற உறவுகளில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். அதாவது இஎஸ்ஐ, பிஎஃப் இது மாதிரி இல்லாமல் கம்பல்சரி இன்சூரன்ஸும் சேர்த்துருக்குறாங்க. மோரோவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக மெடிக்கல் செக்கப் பண்ணி ஆக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரி போன்ற விஷயத்தில் பல பேர் வந்து பிஎஃப்பில் கொண்டு வர மாட்டாங்க, இஎஸ்ஐயில் கொண்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் தொழிலாளிக்கும் இருந்துச்சு. சில தொழிலாளிகள் வந்து திருப்பூர் மாதிரி ஏரியாவில் எங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட் வேணால் ரூபா மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போ அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏன்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த இஎஸ்ஐ மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன், பிஎஃப் மூலிமா கிடைக்கக்கூடிய சோஷியல் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரியாக இருக்கிறதுனால அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு லிவிங் கல்ச்சர் நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ வந்து அதில் ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லப்போனால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிக் ஒர்க்கர்ஸ், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் மூலிமா சிலர்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜொமேட்டோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சிலர்லாம் வந்து வேலைக்கு கூப்பிட்டோன்னே வேலைக்கு வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான சமூக பாதுகாப்பு இல்லாமல் இருந்த இடத்துல இப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு இந்த சோஷியல் செக்யூரிட்டி மூலிமா இந்த பணப்பலன், உடல்நிலை கொடுத்து இந்த மாதிரி இஎஸ்ஐ மாதிரி சில பெனிஃபிட்லாம் கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுனுடைய வெளியே என்ன கேட்டிங்கனாக்கா, மினிமம் வேஜஸ் வந்து அஷ்யூர்டு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனியில் வந்து 400 ரூபா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு, ஒரு கம்பெனியில் 300 ரூபா கொடுப்பாங்க, ஒரு கம்பெனியில் 500 கொடுப்பாங்க. இப்படிலாம் இல்லாமல் வந்து அது ஃபஸ்ட் டைம் நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு நேஷ்னல் ஃப்ளோர் வேஜஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிஸ்டம் படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேயுமே அவங்க வந்து சட்டங்கள் இயற்றலாம் சில விஷயங்களில். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்ட அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து மினிமம் வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணணும். எஃப்டிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயீஸ் அதெல்லாம் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு டைம் கொண்டு வந்திருக்காங்க. அது அந்த ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்னா ஒருத்தர்கிட்ட ஒரு நல்ல திறமை இருக்கும்,
ஆனால் அவர் வந்து என்ன செய்வார்னு கேட்டிங்கனாக்கா, அவர் வந்து பணத்தை அதிகமாக எதிர்பார்ப்பார், இல்லை வேறு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், ஒரு கம்பெனிக்கு அவருடைய சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டு 3 வருஷமோ 5 வருஷமோ அது மாதிரி ஒரு டேர்ம் கான்ட்ராக்ட்னு ஃபிக்ஸட் டேர்ம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபிக்ஸட் டேர்மில் வரும்போது வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்குரிய ஒரு பணப்பலன் எல்லாமே ரெகுலர் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன கிடைக்குதோ அதே பணப்பலன், அதே பெனிஃபிட்டு, அதே எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு என்ன கேட்டாக்கா, அந்த 5 வருஷம் இருந்தாக்கா 5 வருஷம் முடிஞ்ச பின்னால அவங்க வந்து வெளியில் போகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கம்பெனி விரும்பப்பட்டு அவங்க அங்கேயே கண்டினியூ பண்ணலாம், இல்லை அதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட பண்ணலாம். எஃப்டியில் ஒர்க் பண்ணுவாங்க, 1 வருஷம் முடிஞ்சாவே எலிஜிபிள் ஃபார் அந்த கிராஜுவேட்டி பெனிஃபிட் இது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிராஜுவேட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் ஒரு சுருக்கமாக சொன்னேன், ரெகுலர் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்குதோ அதே பெனிஃபிட்டு இவங்களுக்கும் வருது. ஒரு நிறுவனத்தில் எம்ப்ளாயீஸுக்கும் எம்ப்ளாயருக்குமே, அதாவது தொழிலாளிக்கும் முதலாளிக்குமே தொழில் ரீதியான ஒரு சில சிரமங்கள்லாம் வரும். அந்த சிரமங்களை வந்து இது வரைக்கும் இல்லாத வகையில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கமிட்டி, இன்டர்னல் கமிட்டி மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த கமிட்டி படி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து அவங்க வந்து கிரீவன்ஸ், அவங்களுடைய கிரீவன்ஸ்னால் இவங்களுடைய கிரீவன்ஸ்னால் எல்லாம் பார்த்து இங்கேயே செட்டேட் பண்ணி அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து லிட்டிகேஷன் இல்லாமல் கோர்ட்டுக்கு போய் அங்கே போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் ஒரு அட்ஜுடிகேஷன் இல்லாமல் அளவுக்கு கொண்டு போய் தொழில் வளத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்குது.